பனித்துளிகள் ஜனவரி 6, 2026. இன்றைய தியானத்திற்கான தலைப்பு தீய ஆவிகளை துரத்துகிறவர். தியான வசனம் யாத்ராகமம் 20:2. உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. தென்கொரியாவில் சீவு என்பவள் சிறிய வயதிலிருந்தே கடுமையான தலைவலியால அவதிப்பட்டாள். மருத்துவர்கள் பலரிடம் ஆலோசித்தும் பலனில்லை. அங்கே பேயோட்டுகிறவர்களை ஷாமான் என்பார்கள். ஒரு ஷாமான் அவளிடம் வந்து, ஒரு ஆவி உன்னை துன்புறுத்துகிறது, அதை அடக்க ஆவிகளுக்கு நீ இடம் கொடுத்து நீயும் ஒரு ஷாமான் ஆக வேண்டும் என்றார். பயந்து போன ஷீவு அவன் சொல்வதை கேட்டாள். 20 ஆண்டுகள் ஆவிகளின் கட்டுப்பாட்டில் வாழ்ந்தாள். ஆனால் மனதில் அமைதி இல்லை. ஒரு நாள் அவளது கார் ஒரு விபத்துக்குள்ளாகி அவளுக்கு விபத்து ஏற்பட்டது. படுக்கையிலே இருந்த போது ஆவியானவர் அவளிடம் பேச ஆரம்பித்தார். அப்பொழுது இயேசுவை பற்றி ஒரு சகோதரி கூறியது நினைவுக்கு வந்தது. அவள் வேதாகமம் வாசித்து ஜெபிக்க தொடங்கினாள். ஆவிகள் அவளிடமிருந்து நீங்கின. தீய ஆவிகளை விட இயேசுவே வல்லவர் என்பதை அறிந்து கொண்டாள். பயமில்லாமல் மகிழ்ச்சியுடன் வாழ்கிறாள். இயேசுவின் மேல் நம்பிக்கை வைப்பவர்கள் எந்த தீய ஆவிக்கும் பயப்பட தேவையில்லை என்கின்ற உண்மை அவளுக்கு பெரிய விடுதலையை தந்திருக்கிறது. பிசாசு பிடிக்கும் போது ஒரு சிலருக்கு சுகவீனமும் வருவதுண்டு. பின்வரும் சம்பவங்களை பாருங்கள். பிசாசு பிடித்த குருடரும் ஊமையான ஒருவனையும் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சுஸ்தமாக்கினார் இயேசு. மத்தேயு 12:22 ஒரு ஓய்வு நாளில் அவர் ஒரு ஜப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். லூக்கா 13:10-13 வரை இந்த சம்பவத்தை வாசித்து பார்க்கலாம். திருச்சபைக்குள் தவறான மனிதர்களை பிசாசே கொண்டு வருகிறான். இயேசு சொன்ன ஊமையை பாருங்கள். நிலத்தின் கலையை பற்றி ஊமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று அவருடைய சீஷர்கள் அவரை கேட்டுக்கொண்டார்கள். அவர் பிரயுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கினுடைய புத்திரர், அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு என்றார். மத்தேயு 13:39 இந்த ஊமையை வாசித்து பார்க்கலாம். நம் வாழ்விலும் திருச்சபையிலும் நுழைகிற பிசாசுகளை நாம் துரத்த வேண்டும். தனியாக நம்மால் அது முடியாது. தேவன் அதை செய்வார். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் தீய ஆவிகளை ஆண்டவர் விரட்டியடிப்பார். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும்.